இந்த காலத்துல இன்னுமா இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல வீடுங்க இருக்கா? ஆமாங்க. இதுவரைக்கும் நம்ம எல்லாருமே 40 லட்சம், 50 லட்சம், ஏன் 20, 1 கோடி கூட நம்ம பார்த்துருப்போம். 30 லட்சத்துக்குள்ள ஏதாச்சும் வீடு இருந்தா யாராவது சொல்லுங்க. அப்படின்னு நம்ம சொந்தங்கள் நெறைய பேர் கேட்டனால, அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட சூப்பரா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே புடிச்ச மாரி இந்த வீடு ஒரு கார்னர் செட்ல அமைஞ்சிருக்குங்க. ஓகே. இப்ப வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ள போய் இந்த வீட்ட ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் எம்பி ப்ரமோட்டர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 1.5 சென்ட் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பில்டிங்கை வந்து G+1 அவுட்டர் டேக்கர்ஸ் கொடுத்து 850 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு மேற்கு கார்னர் சைட்டில் வீட்டை வந்து கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். கார்னர் சைட்டுனால டபுள் சைட் எலிவேஷனும் ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை சூப்பராக கிராண்டாக ரெடி பண்ணி அதுக்கு சின்ன சின்ன டிஸ்டன்ஸில் கேட்ச் பண்ணி மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷனை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இதே எலிவேஷன் பார்க்குறதுக்கு கார்னர் சைடில் இருந்தாலும் வீடு ரொம்ப பெருசாக நம்மளுக்கு தெரியுதுங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கும் வந்து ஒரே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வீட்டோட சின்னதாக அமைஞ்சிருக்கிற போர்ட்டிகோ ஏரியா. இந்த போர்ட்டிகோ ஏரியா மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 8. மேலே கார்னர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா செக்கு டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரிடே பார்ட்மெண்ட்டேஜ் ஃபிட் பண்ணி வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி பிரின்ஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து 2 படிக்கட்டு ஏறி நம்ம மேலே வர மாதிரி பார்த்தீங்கன்னா சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்ப் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோருங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பக்கத்தில் டிசைனிங் கிளாஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிடுவாங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அமைஞ்சிருக்கிற லிவிங் ஏரியா அளவு 11க்கு 10. இந்த லிவிங் ஏரியாவில் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு யூபிஎஸ் ஒன்றை ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃப்ளோருக்குலாமே 2x4 ஐக்ளோசி வெட்டிவை டேஸ்ட் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் வாலில் மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்டுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டி பார்த்து அதில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது அக்னி மொழியில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் தாங்க. கிச்சன் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 10. கிச்சனில் கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா 2 கடப்பாக்கள் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை 16க்கு 8ன்னு ஒரு கெஸ்ட் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக பார்த்தீங்கன்னா ரைட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு யூபிஎஸ் ஒன்றை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு வந்து வார்ட்ரூஃப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டீசெண்டாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாமே மாட்டியிருக்காங்க. ஷவர் பைப், அது இல்லாமல் திங்ஸ் நம்ம நிறைய வைக்கிறதுக்காக, அதாவது சோப் ஷாம்பு எல்லாமே வைக்கிறதுக்காக சின்னதாக உங்களுக்கு வந்து 2 கடப்பாக்களில் வந்து ரேக் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து வீட்டுக்கும் வெளியே வந்து மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்சைடில் கொடுக்காம அவுட்டர் ஸ்டேக்கர்ஸ் கொடுத்து சூப்பராக வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டேக்கர்ஸ் போல உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு நிறைய ஸ்பேசிஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு பெட்ரூம் எடுக்கிறவளுக்கு நிறைய ஸ்பேசிஸாக இருக்குது. ஸ்டேக்கர்ஸ் மூலமா மேலே ஏறி வந்தோம்னா பார்த்தீங்கன்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட்டோண்டோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. 16க்கு 10ன்னு இந்த மாஸ்டர் பெட்ரூமை சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக பார்த்தீங்கன்னா 2 சேவ் வாலில் வந்து பெருசாக 2 யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஸ்பெஷல் பட்டி பார்த்து அதில் நம்மளுக்கு வந்து எல்லோ கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம்.
இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் ஸ்டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் க்ளோசெட், வாஷ் பேஷன், டவல் ட்ரவுட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. க்ளோசெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. மேலே நம்ம டெரஸுக்கு போகிறக்கு முன்னாடி இங்கே நம்மளுக்கு சின்னதாக ஒரு அவுட்டர் பாத்ரூம் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் டைப்பில் வந்து க்ளோசெட் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலியமாக நம்ம மேலே ஏறி வந்தோம்னா மேலே நமக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின்ஸ் ரோட்டில் வீரபாண்டியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 30 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.